காயத்ரி மந்திரத்துல மொத்தம் 24 எழுத்து. 24 எழுத்து தான் காயத்ரி மந்திரத்துல. எண்ணி பாரு. அதுக்கு முன்னாடி 3 வியாகிருதி வருது சேர்க்கறது. அதை விட்டு அப்புறம் அந்த காயத்ரி மகா மந்திரத்துக்கு 24 எழுத்து. அந்த மந்திரத்துல ஒவ்வொரு எழுத்துலையும் தான் வால்மீகி ராமாயணத்துல ஒவ்வொரு 1000 ஸ்லோகம் தொடங்குறது. அப்படி எழுதியிருக்காரு அவர். அப்படி பிரம்மாவும் சரஸ்வதி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. காயத்ரி மந்திரத்தில் முதல் எழுத்தே தாதான். அப்படித்தானே வருது. அது வரை கேட்கப்படாது. இது ஏன் அப்படின்னு நம்ம கேட்குறேன். காயத்ரி மந்திரம் எங்கேயோ கேட்டா மாதிரி. தத்து தத் புருஷாய வித்மகன்னு அனுமதி கருட காயத்ரி சொல்லுவார். காயத்ரி மந்திரத்தில் தத்து முதல்ல ஒரு நார்மலா. நாராயணம் வந்து எக்ஸம்ஷன். நாராயணாய வித்மகே வாச அதுக்கெல்லாம் தத் கிடையாது. மீதியா தத் புருஷாய வித்மகே சுவர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத்னு சொல்றாரு இல்லையோ. காத்தியாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி அதுக்கு தத் கிடையாது. தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி அங்கெல்லாம் தத்து உண்டு. அதுக்கு என்ன சிகிச்சைங்கிறத எப்போன்னு பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு டைம் இல்லை. இப்போ இந்த காயத்ரியுடைய முதல் எழுத்து உயிர் தத்து அப்படிங்கிறத உயிர்மை எழுத்து தாதான. அதான் காயத்ரியுடைய முதல் எழுத்து. வால்மீகி ராமாயண முதல் எழுத்து தபஸ்வாத்தியாய நிரதம். முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். தாள ஆரம்பிக்கிறதா இல்லையா? அதே மாதிரி அடுத்தபடி சமஹாராஜா அப்படின்னு சா என்பது 1001வது ஸ்லோகத்தில் வருது. அப்படி அந்த மனுஷன் எழுதிட்டு போயிட்டார் சுவாமி. ரிஷி அவருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். அந்த 24,000 ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு ஆயிரத்துக்கு முதல்ல வர ஸ்லோகத்தை எடுத்தால் காயத்ரி மந்திரம் வந்துடும். அந்த காயத்ரி ராமாயணம்னே சில பேர் பாராயணம் பண்ணுவார். அதே மாதிரி காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றார் வால்மீகி. காயத்ரி மந்திரத்துடைய உயிர் நாடியானது எம்பெருமானுடைய திருமேனியை தியானம் பண்ணுவது. அந்த விஷயம் முழுக்க சுந்தரகாண்டத்தில் சொல்லியிருக்கு. ஏன்னா சுந்தரகாண்டத்தில் சுந்தரனான ராமனுடைய அழகை சொல்லியிருக்கார். எல்லா இடத்துலாம் அவர் நினைச்சிருக்கார். ஆனா இந்த சுந்தரகாண்டத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நான் ராமனுடைய தூதன் தான் என்று ஆஞ்சநேயர் சொல்றார். சீதை நம்ப தயாராக இல்லை. அதான் எவ்வளோ ஏமாந்து போயிருக்கா. சாமியார்கிட்டே ஏமாந்துருக்கா. அந்த காலத்திலேருந்தே இந்த சாமியார்கள் இப்படி தான் ஏமாத்திருக்கான். அவன் சாமியார் வேஷம் போட்டு வந்து ஏமாத்திவிட்டான் ராவணன். அதிலிருந்து இப்போ அவன் துவிச்சுட்டு இருக்கான். இவன் புழுகிறான் எல்லாரும். இங்கேருந்து நான் தான் ராமதாசன் ராமதூதன் சொல்றான். இவனை எப்படி நம்புறது? ஆஞ்சநேயரோ கையில் உள்ள மோதிரத்தை கொடுத்தா நம்பிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் கொடுக்கலையே, இன்னும் கொடுக்கல. நாமளா இருந்தால் புடக்குன்னு மோதிரத்தை போட்டிருப்போம். ட்ரம்ப் கார்டை முதல்ல போடக்கூடாது. ஆஞ்சநேயர் ராமாயணத்தை பார்க்குறது. ஆஞ்சநேயர் தனி இன்டெலிஜென்ட்டா ஒரு ஃபாரின் மினிஸ்டர் எப்படி இருக்கணும், ஒரு ஹோம் மினிஸ்டர் எப்படி இருக்கணும் அவற்றை கற்றுக்கணும். அவர் முதல்ல அந்த மோதிரம் அவற்றை இருக்கு. அதை சீதையிட காமிச்சுட்டா நம்பிக்கை வந்துவிடலாம். ஆனால் அவர் காண்பிக்க மாட்டேங்கிறார். சீதை 75% நம்பின அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கிறார். சீதை நம்ப மாட்டேங்கிறார். இல்லை நான் ராமதூதன் தன்மா ராமதூத் வானரோகம் மகாபாகே நான் குரங்கு அப்படின்னார். குரங்குன்னு தான் தெரியறதே பார்த்து. அப்புறம் வானரோகம்னு ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும் சுவாமி? அகம் வானரக நாம் ஒரு குரங்குன்னு ஒன்று சொல்லணுமான்னு ஏன் சொல்றாரு? அதுன்னா அவன் என்ன சொல்லிட்டா, சீதை ராவணன் பல வேடத்துல வருவான் மாயாவி. இப்போ உன் வேடத்துல வந்திருக்கானோ என்னவோ அது சந்தேகமா இருக்குன்னு வார்த்தை சொல்லிட்டா. அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டார். ராவணன்லாம் குரங்கு வேஷம் போட்டு வரமாட்டான். அவன் சாமியார் வேஷம் தான் போடுவான். இந்த குரங்கு வேஷம் போடுவான் பெரிய ஹீரோ. அவனுடைய லெவல் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன. அதனால இந்த குரங்கு வேஷம் கொண்டு வருவான்னு நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். ராவண வானரோகம் மகாபாகே. அப்படியா? உன்னை நம்புறதுக்கு ஒரு வழி இருக்கு. எங்க ராமபிரானுடைய அங்க அடையாளங்களை சொல்லு, லக்ஷ்மணனுடைய அடையாளங்களை சொல்லு அப்படின்னு பிராட்டி கேட்டா. இது பெரிய விஷயமா? ராவணன் சொல்ல மாட்டானா? ராவணனை போல இன்டெலிஜென்டா 10 மூளையாச்சு அவனுக்கு. 10 மூளையை வச்சுன்னு கெட்டு போனதான் அவனுடைய சாமர்த்தியம். 10 தலையனாச்சே. அவன் சொல்ல மாட்டானா? பின்ன சீதாதேவி அடையாளம் சொல்லு, யார் ராமனுடைய லட்சணங்களை சொல்லு, லக்ஷ்மண லட்சணங்களை சொல்லுன்னு கேட்கிறார். அதுக்கு ஆஞ்சநேயர் பதில் சொல்றார்.
அந்த பதில கேட்ட உடனே நீ அவர் தூதன், அவன் வந்தவன் தான். இந்த அடையாளத்தினால எப்படி தெரிஞ்சுட்டாவோ சொல்லிடுவோம். இப்போ ராமனுடைய அடையாளம் சொல்லுன்னா என்ன சொல்லுவேன் நீங்க? ராமன் வசத்தப்போ நல்ல ஹைட்டா இருப்பார், ராமன் நல்ல 54 இன்ச்சு செஸ்டா இருப்பார், ராமன் நல்ல பீதாம்பரம் உடுத்திட்டு இருப்பார், வனவாசப்பார், ராமன் நல்ல தோல் அழகு, ஏதாவது சொல்லணுமோ இல்லையோ? எந்த அழகை அவர் முதல்ல எந்த அங்கத்தை எடுத்து அடையாளம் சொல்லணும் அப்படிங்கிறத டெஸ்ட் வச்சிருக்கா பிராட்டி. பட்டு பதில் சொல்ற அனுவார். ராம கமலபத்ராட்சகா சர்வசத்வ மனோகரகா. மார்க் போட்டாட்டிக்க ராமதூதன் தான். நிறைய பெரிய விஷயம். ராமனுடைய கண்ணு தாமரை இதழ் போல இருக்கும், எல்லார் நெஞ்சையும் அகபரிப்பான். ராம கமலபத்ராட்சகா. கமலம்னா தாமரை, பத்திரம்னா இதழ். தாமரை இதழ் போன்ற திருக்கண்கள் ராமனுக்கு. இவன் ராமதூதன் தான் நிச்சயம் உண்டா. அதுல இருந்து பிராட்டி என்ன சொன்னா, முதல்ல கண்ணை சொன்னதுனால அவன் கடாட்சம் பெற்றவர்னு டிப். ராமன் குளிர கடாட்சிச்சிருக்கான். அந்த கண்ணழக சொல்ல தெரிஞ்சா பாருங்க. அது ஒரு ஆழ்வார்னா பாடுறார். பெரிய கரியவாகி புடைபெருந்து நீண்டு சவரி ஓடிய அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அந்த கண்ணோட கண் நோக்கிறதுக்கு ரொம்ப தைரியம். என்னை பார்த்து சொல்லுங்கிறான் பாருங்க. அவர் ராமனை கண்ணை பார்த்துருக்கார். அந்த கண்ணால ராமன் இவருக்கு கடாட்சம் கொடுத்துருக்கான். ஆகையினால வன்பல அதை முதல்ல சொன்னான். கால் இப்படி இருக்கு, கை இப்படி இருக்குன்னு சொல்லாம சொன்னான். ஏன்னா வேதமும் அப்படித்தான் சொல்லிருக்கு. திருப்யாமேவகி புண்டரீகனயனம் வேதோ விதாமாசத்தே. பகவான் யாருடான்னா தாமரை கண்ணன். தசேதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்கிடீன்னு சாமவேத உபநிஷத் சொல்றது. அது அவனுக்கே உள்ள அடையாளம். இது தாமரை கண். வள்ளுவர் சொன்னார், நான் அறத்துப்பால் எழுதுவேன், நான் பொருட்பால் எழுதுவேன், நான் காமத்துப்பால் எழுதுவேன், நான் மோட்சப்பால் எழுத மாட்டேன் விட்டார். 3 பால் தான் எழுதினார். அதனாலதான் வெள்ளம் பூச்சின்னு இருக்கு. அதை பத்தி அவர் லட்சியம் பண்ணல. அதான் கடவுள் வாழ்த்தெல்லாம் பாடி வச்சிருக்காரு. அவர் மோட்சத்தை பத்தி சொல்லலன்னு யார் சொன்னான்னு கேட்டார். நம்பிள்ளை. ஆச்சாரியாலாம் எவ்வளோ கெட்டிக்கிறார். உபவேதாந்த ஆச்சாரியால்னு அவர் சொல்றார். பகவான் அந்த 3 புருஷார்த்தம் தான் எழுதுவேன்னு சொன்னானே பொய்யாமொழி புலவன். அவன் மோட்சத்தை பத்தி எழுதலைன்னா நீ அவன் புத்தகம் சரியா படிக்கல. தாமரை கண்ணான் உலகுன்னு போட்டான் ஒரு வார்த்தை. காமத்து பால் எழுதுறான். காதலி தானே என்ன அணைச்சிண்டா, அந்த சுகம் தாமரை கண்ணான் லோகத்துல கூட கிடைக்காதுன்னுட்டான். மோட்சம் தாமரை புண்டரீகாட்சன் அவனுக்கு தாமா பேரு. அவன் இருக்கிற இடம் ஒண்ணு உண்டு, அங்க ஆனந்தம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டானோ இல்லையா? எனக்கு காதலி அணைச்சிக்கிறதெல்லாம் சொன்னானா. அப்பா எதை நாம சிமிலி கொடுக்கிறோமோ அதை விட எதை அதுக்கு சிமிலி கொடுக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கணும். சந்திரன் போல பொண்ணுக்கு முகம்னா அந்த சந்திரன் எவ்வளோ தூரத்துக்கு அப்பால் இருந்தாலும் அட்ராக்டிவா இருக்கான். அது மாதிரி அந்த பெண்ணு அவ்வளோ அட்ராக்டிவ் ஆகிறாங்க. தூரம் இருந்தா தெரியப்பாவில மக்கள்ல கிட்டக்கு தான் தெரியும். இருந்தாலும் அப்படி எக்ஸாஜரேட் பண்ணி தான் போயிட்டு சொல்லணும். அப்போ உயர்ந்த பொருளை தான் அடையாளம் காட்டணும். இப்போ தாமரை கண்ணான் உலகம் போல இருக்கு இவளை அணைச்சின்னு சொன்னா தாமரை கண்ணான் உலகம் எவ்வளோ வசதியா இருக்கும். பிரம்மானந்தத்தை சொல்றான், பேரின்பத்தை சொல்றான். சரி போங்க, இவ்வளோ நம்ம போராட முடியாது. அந்த தாமரை கண்ணான் அவனுக்கே உரிய பெயர். அந்த தாமரை கண் என்கிற இதை வைத்து அடையாளம் சொன்னார் ஹனுமார். எனவே சீதாதேவி கோவிந்தாள் ராமனுடைய கட்டாட்சம் பெற்றவன் தீர்மானித்தார். சுந்தர கண் தான் சொல்லிட்டு இருக்கோம், பேர் தான் அர்த்தம் சொல்ல நினைக்காதுங்க. பின்னாடி வரலாம் இப்போ சொல்லிட்டு வரோம். அப்போ ஆக இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கண்ணழகிலிருந்து தொடங்கி எல்லாம் சொல்றான். ராமபிரான் 8 அடி உயரம். சதுஷ்கிஷ்கு இது கூட சொல்லிருக்காரு. எங்க நிறுத்தி வச்சு ராமனை ஒசரம் பார்த்து சொல்றாரு. கிஷ்குன்னா 2 அடிக்கு பேர் சாஸ்திரிகள். 8 அடி இருந்தா அப்படி சார் இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கு. அந்த காலத்துல எல்லாரும் ஒசரமா நான் வளமா இருந்திருக்கேன். அப்பெல்லாம் ஆர்கானிக் உரம் போட்டு தான் சாப்பிட்டுருப்பா. நம்மள மாதிரியா சாப்பிட்ருவா பூச்சி மருந்து போட்டு. அதனால ராமபிரான் நல்லா 8 அடி உயரம் இருந்தான். சதுஷ்கிஷ்கு தெரிஞ்சுட்டா 8 அடி உயரம். இதுக்கு இதை ஒரு டிவியில் உபன்யாசம் பண்றதே ஒருத்தர் கேட்டிருக்கார். நான் திண்ணனூருக்கு போனேன். திண்ணனூர் பக்தவத்சல பெருமாளை சேவிக்க. எங்க பக்தவத்சலம் திண்ணனூர் பக்தவத்சல பெருமாளை சேவிக்க போயிருந்தேன். சேவிக்க போனா அங்க ஒரு அர்ச்சகர் ரொம்ப பிரியமா சேவை பண்ணி வச்சாங்க. டிவியில் உபன்யாசம் பண்றதுனால அவளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஆஹா சந்தோஷம்.
சுவாமி நீர் ஏரிக்கரைக்கு வரணும் அப்படின்னார். நாழி ஆயிடுச்சு சுவாமி, ஊர் ஏரிக்கு அங்கே ராமன் இருக்கார் செங்கணும். இந்த காலத்தில் சோழர்கள்லாம் எந்த ஏரி வெட்டினாலும் ஏரிக்கரையில் ராமரை வச்சிடும். மாம்பழமும் ஒரு ஏரி ஒரு காலத்தில் தெரியுமோ இல்லையோ, ஏரியில் தான் வீடு கட்டினு எல்லாரும் இருக்கா. அந்த ஏரி காத்த ராமர் தான் கோதண்ட ராமர். மாம்பழமும் இவனு ஏரி லேக் வியூ ஸ்ட்ரீட் ஏரி ஸ்ட்ரீட்னே இருக்குது. அந்த ஏரியை காப்பாற்றுறது சோழ மன்னர்கள்லாம் பாசனத்துக்காக ஏரி கட்டப்பட்டு அந்த காலத்தில் வெட்டிவிட்டு அந்த ஏரி உடஞ்சி மக்கள் கட்டப்படக்கூடாது, அதெல்லாம் ரட்சகனான ராமபிரான் வில்லுமம்மா அங்கே இருக்கணும் அப்படின்னு ஏரிக்கரையில் ராமர் கோயில் அழகாலமாக கட்டுவாங்க. அதனால தான் மதுராந்தகம் ஏரி காத்த ராமர், அதுதான் மாம்பழம் ஏரி காத்த ராமர். அவர் அதே மாதிரி திண்ணனூர் ஏரிக்கரையில் இருக்கார், பெரிய ஏரி, கடல் போல ஏரி திண்ணனூர். பார்த்துருக்கேன் பக்தவத்சலம், திண்ணனூர் ஏரி. அந்த ஏரிக்கரைக்கு ஐஷ்மோனா இருந்த ராத்திரில. எதுக்கு சுவாமி அப்படின்னு, நீர் தான் சுவாமி எங்கள் பெருமாளை சொன்னீர் 8 அடி உயரம். இந்த பெருமாள் அப்படியே மூலவர் 8 அடி உயரம் சேவின்னு ஆர்த்தி பண்ணி வச்சு அப்படி இருக்க போய் சேவி 8 அடி உயரம் கரெக்டா. அனுமார் சொல்றார், இப்படி ராமபிரானுடைய ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் இத்தனையும் அழகோட சொல்றதுனால ராமபிரான ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். நாம தியானம் பண்ணதுக்கு வந்தியா, கேட்கிறவர் சீதை, சொல்றவர் ஆஞ்சநேயர், சொல்லப்படுற விஷயம் ராமனுடைய சௌந்தர்யம். அதுதான் இந்த காண்டத்துல வால்மீகி வச்சுட்டு சுந்தர காண்டம் பேர் வச்சு. இதெல்லாம் இல்லை, சுந்தரகாண்டன் ஏன் பேருன்னா இது ஹனுமாருடைய வைபவத்தை சொல்றது. ஹனுமாருக்கு என்ன பெயரு சொல்லு? ஹனுமாருக்கு ஹனுமார்னு பெயர், அவர் பெயரே அது கிடையாது. ஹனுமார் என்பது பட்ட பெயர். அவர் குழந்தை பிறந்தது ஒரு அமாவாசை. அன்றைய தினம் பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அபார பசி. அஞ்சனை பக்கத்தில் இருக்கச்சே பார்த்தது வானத்தில் சூரியன் அப்பதான் உதிச்சிட்டு இருக்கான். அந்த சூரியன் உதிக்கிறத பார்த்து நல்ல பழம்னு இந்த குழந்தை தான் ஒரு வானர குழந்தையா இருப்பதால் அந்த பழத்தை சாப்பிடலான்னு தாவித்து உடனே அவன் அங்கேருந்து SMS கொடுத்துறான் இந்திரனுக்கு. இந்திரா எனக்கு ஏதோ இன்னைக்கு ராகு கிரகணம் பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் அவன் தான் வரணும், அவருக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான உருவம் குரங்கு வருது, நீ தான் வந்து காப்பாற்றணும்ட்டான். அவன் ஒன் டியூட்டி நீ செய்யணும்ட்டான். உடனே தேவேந்திரன் ஸ்தலத்துக்கு விரைந்து வந்தான். ஆஞ்சநேயர் கிட்டக்க நெருங்கினான், வஜ்ராயத்தை எடுத்து ஓங்கி அடிச்சுட்டான். அடிபட்டு கீழே விழுந்துட்டார். விழுந்து மயங்கியும் போயிட்டார். அவருடைய கீழே விழுந்ததுல அவருடைய தாடை நீண்டு போயிடுச்சு. சான்ஸ்கிரிட்ல ஹனுன்னா தாடைக்கு பேரு, ஹனுமான்னா ப்ரொட்ரூடிங் தாடை, நீண்ட தாடையை உடையவன் அர்த்தம். அப்புறம் அந்த பெயர் வந்துடுத்து. என் குழந்தை அவ்வளோ நன்னா இருந்தது, இதை போய் ஹனுமான் ஆக்கிவிட்டானே தேவேந்திரன் அப்படின்னு அஞ்சனை வருத்தப்பட்டா. எவ்வளோ நல்லா இருந்தது, இந்த குழந்தைக்கு சுந்தர் நான் பேர் வச்சேன்னா. ஏன் சுந்தர்னு குரங்குக்கு பேர் வச்சேன் அப்படி எப்படி இருக்கவும் தெரியாது. அந்த சுந்தர் தான் ஹிந்தியுமே பந்தர் பந்தையான்ட்டான். நாம சுந்தர் ஹிந்தியில பந்தர் தான் சொல்லுவோம். குழந்தை குரங்கையே குறிக்கிற வார்த்தை சுந்தரன் ஏன் பேருன்னு ரொம்ப நாள் அஞ்சனை திருப்பதி மலையில தபஸ் பண்ணினா அந்த குழந்தை பிறந்தது. இது ஸ்தல புராணத்துல ஸ்காந்த புராணத்துலயும் இருக்கு. அவ திருப்பதி மலைக்கு போறதுக்கு முன்னாடி தெற்கு திருமலையில தபஸ் பண்ணினான், அழகர் கோயில்ல பண்ணினான். அப்போ அழகற்ற பிராணிட எனக்கு குழந்தை பிறந்தா உன் பேரை வைக்கிறேன். அதனால பிள்ளை குழந்தையோட சுந்தர்னு பேர், சுந்தரராஜ பெருமாள் பேரை வச்சா. அதெல்லாம் ஹனுமார் வந்து அஞ்சனைக்கு தமிழ் நன்னா தெரியும். ஆனால் தமிழர்களுக்கு தெரியாத விஷயம் சொல்றோம். அஞ்சனைக்கு தமிழ் நன்னா தெரியும், ஹனுமாருக்கு தமிழ் நன்னா தெரியும். அதனாலதான் ஹனுமார் சீதையோட தமிழ்ல பேசினார். இது அடுத்தபடி பெரிய என்ன குண்டு குண்டா தூக்கி போடுறேன் பாரு பாட்டுக்கு. சீதாதேவியை மரத்து மேல இருந்து பார்த்துட்டார் ஹனுமார். இப்போ சீதை கிட்ட நம்ம பேசணும், எப்படி பேசலாம்னு யோசிக்கிறோம். அதுக்குள்ள சீதை சூசைட் பண்ணிக்கிறது, கயிறும் கிடைக்காம ஒண்ணுமில்லாம தன்னுடைய நீண்ட கூந்தலாலேயே முடிச்சு போட்டுருக்கா. இப்போ காப்பாத்தி ஆனவளை சீதையைத்தான் தேடி வர சொன்னார் ராமர். நேரம் ராமர் சீதையை தேடியாச்சு, பார்த்துட்டு லங்கையில இருக்கா, எப்படி இருக்கா, தூக்கு போட்டுருக்கான்னு சொன்னா எப்படி இருக்கும். அதில் முதல்ல அவளை காப்பாற்றணும். அவளை காப்பாற்றி ராமன்ட்ட போய் செய்தி சொல்லணும், அவள்கிட்ட இருந்து மேட்டர் வாங்கிக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு ஆஞ்சநேயர் யோசிச்சார். வால்மீகி எழுதுறார், ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகவிகி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யாக வியாஜகாரகா ராஜா தசரதோ ராமரத குஞ்சரவாஜிபான். சீதாதேவி கிட்ட எந்த மொழியில பேசுறதுன்னு யோசிச்சார் ஹனுமார். திஜாதி சம்ஸ்கிருதாம்
நல்ல சான்ஸ்கிரிட்ட போய் சீதை கிட்ட பேசினா சீதை ராவணன்னு நினைச்சிட்டு பயந்து போயிடுவோம். அவன் அண்ணா பேசுவான் சம்ஸ்கிருதம். அவன் ரிஷி புத்திரன், விஸ்வவசுடைய பிள்ளை. அப்பேற்பட சமஸ்கிருதம் பிரமாதமா பேசுவான். அதனால நான் ராவணன் வந்திருக்கேங்கிறதுக்கு அவளுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வேற ஒன்றும் வாய்ப்பே வேண்டாம். பின்ன எதுல தான் பேசுவேன். அப்புறம் தான் அனுமார் டேட்டா ரிட்ரீவ் பண்ணிக்கிறார். சீதாதேவி ரொம்ப நாள் பஞ்சவட்டியில் இருந்தா. அப்போ அகஸ்தியர் சிஷ்யர்லாம் வந்து சீதைக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தா. ராமன் சொல்லியிருக்கார், எனக்கு வரல, சொன்னா கற்றுக்கிட்டா தமிழ. அதனால அனுமார் தமிழ்ல பேசலாம். இவள்கிட்ட தமிழ்ல பேசினா நான் பிராமணன், ராவணன் தான் பிராமணர் வந்திருக்கேன்னு நினைக்க மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகவி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம், சீதைக்கு இனிமையான வார்த்தையில பேசினார். ஆஹா, இனிமையான பாஷையில பேசினார். தமிழ், தமிழ்ல பேசினார். வால்மீகி அப்படி எழுதிட்டார், யாரும் மறுக்க முடியும். வால்மீகி நல்லா தமிழ் தெரியும். அவரே தமிழ் சங்ககால புலவுல ஒருத்தர். அவர் பாட்டே ஒன்று இருக்கு. இதுல இருந்து தற்காலத்தவர்கள் தான் சமஸ்கிருத கண்டான்றா, தமிழ கண்டா ஊங்குறான். ரெண்டும் எம்பெருமான் அனுகரிச்ச பாஷைகள், அது தெரியல. அப்படி சீதாதேவிட்ட தமிழ்ல பேசுறான்னு சொல்றா. ஆனா இதுக்கு சொல்ல வந்தேன், அழகர் திருமலையில தமிழ்நாட்டுல அழகர் சுந்தரன்கிட்ட இருந்து தவம் பண்ணி பிறகு வடக்கு திருமலையில திருப்பதியில போய் தபஸ் பண்ணி பூர்த்தி பண்ணி ஆஞ்சநேயர் ஈன்றெடுத்தாள். அஞ்சனை பிள்ளைக்கு சுந்தர் தான் பேர் வச்சாவும். ஆனா சுந்தரை வந்து அனுமார் ஆக்கி விட்டான் ராவணன். ராவணன் இல்லை, இந்திரன் ஆக்கி விட்டான். அதுக்காக அவன் நிறைய டு பே லாட் ஆஃப் காஸ்ட் பிரைஸ் கொடுக்க வந்துருச்சு. அடிச்சதுல அத்தனையும் அனுமாருக்கு லாபமாயிடுச்சு. ஏன்னா வாயு பகவானுக்கு கேள்விப்பட்டார், என் பிள்ளைய அடிச்சுட்டான் இந்திரன் வஜ்ரத்துலன்னு. யார் பிள்ளைன்னு கேட்காமல அடிக்கிறது? ஆளுங்கட்சிக்கு என்ன லாபம் இருக்கு? அப்புறம் நான் இருந்தீங்க. அதில் ஸ்ட்ரைக், வேலை நிறுத்தப்பட்டான். வேலை நிறுத்தம் பண்ணிட்டா என்ன தாறுமாறா எல்லாருக்கும் போறது மூச்சு. ஆனால் பிரம்மாவே சத்தியலோகத்தில் பார்க்கல, மூச்சு விட முடியல. என்ன வேட்டான்னு விசாரிச்சார். வாயு பகவான் ஸ்ட்ரைக் பண்றான். உடனே என்னத்துக்கு ஸ்ட்ரைக் பண்றேன்னு வாயுவை கேட்டார். கீழே பாரும் என் குழந்தை எல்லாமே, நான் அஞ்சனைக்கு கொடுத்த குழந்தை எல்லாமே பாரும். கீழே வந்து பார்த்தான் ஆஞ்சநேயர். இதுக்கு அனுமாரை பார்த்தார் பிரம்மா. வாயு இதுக்காக இவ்வளவு படுபடுத்துற அப்படியே புரட்சி எழுந்து குழந்தை உட்காந்து. அவ்வளவுதான, முடிவு போச்சேடா. அது சொல்ல முடியாது சுவாமி. 10 வருஷம் கழிச்சு டாக்டர் சொல்லுவான், அன்னைக்கு பட்ட அடி குழந்தைக்கு வலி சரியா இல்லைன்னுவான். அதனால கேரண்டி பண்ணணும். அப்படியா? இந்த குழந்தை என் அஸ்திரத்தால் கூட ஆபத்து வராது. இந்த குழந்தை மேல பிரம்மாஸ்திரம் போட்டாலும் தாக்காது. நான் ஒரே ஒரு மேட்டர் குழந்தைகிட்ட சொல்லிடு, பிரம்மாஸ்திரம் யாராவது போட்டா 1 செகண்ட் பயங்கர மாதிரி நடிக்க சொல்லு. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் வேல்யூ வேணும். அப்படி வரம் கொடுத்தார் பிரம்மா. இந்திரன் கொடுத்தான், ஒவ்வொரு தேவதையும் கொடுத்துட்டான். அபார வர சக்தி. அவரே ராவணன் சொல்றார், ராவணா நீ தபஸ் பண்ணி வரம் வாங்கினடா, நான் பிறக்கும் பொழுதே வரம் வாங்கின. மமாபி எனக்கும் வரங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கோ. உன் பிள்ளை ஆண்டா என் பிரம்மாஸ்திரம் மட்டும் இழுத்து ஊத்தான் நினைச்சிட்டு இருக்கா நீ. நானே உன்னை பார்த்துட்டு போகணும் தான் நடிச்சேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லப்படுறார் ராவணன்ட்ட. அவ்வளவு வரம் அவருக்கு கிடைச்சிடுத்து. அப்புறம் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க வேண்டியதானே, மாட்டேன்னுட்டான். இன்னும் என்னடாப்பா அவனுக்கு டிமாண்டு கோரிக்கைன்னு கேட்டார் பிரம்மா. மென்டலி ரிட்டார்ட் ஆகிடுனா குழந்தை என்ன பண்றது? மென்டலி ரிட்டார்ட் ஆகிடுது பட்ட அடியில நல்ல வித்வானா வரணுமேன்னா. சூரியன் சொன்னான், எதுக்கு வம்புப்பா, என்னுடைய அவசரத்துல இருந்து குழந்தைக்கு நானே எல்லா பாடமும் சொல்லித்தரேன். சூரியன் வாசிச்சார். அவர் சூரியனுடைய ஸ்டூடெண்ட். 9 வியாகரணம் கற்றுக் கொடுத்தான் சூரியன். உலகத்துல வேற யாருக்கும் 9 வியாகரணம், நமக்கு ஒரு வியாகரணமே தகராறு. கிராமர்னாலே தகராறு. 9 கிராமர்ஸ் இருக்கான். 9 கிராமர்ஸ்லயும் கட்டிக்காரன் அவர். அதுல ஒரு கிராமர் ஐந்திர வியாக்கியானம் தான் தொல்காப்பியமா வந்ததுன்னு சொல்றார். 9 இலக்கணம் நவ வியாக்கரண பண்டிதா ஆயிரமா போடுறாரு அர்ச்சகர் அஷ்டோத்திரத்துல. 9 வியாக்கரணமும் படித்தவர் அவர். ஆஹா, அது மட்டுமல்ல, ஆஞ்சநேயர் 4 வேதமும் அத்தியனம் பண்ணினார். அது மட்டுமல்ல, கான வித்தியை அத்தியனம் பண்ணினார். அஷ்ட சித்தி அவருக்கு கிடைச்சது. இத்தனைக்கும் வாத்தியாரோட கூடவே போய் படிச்சார். இந்த வாத்தியார் உட்கார்றாருன்னு அவர் தான் உலகத்திலே அஷ்டமீரும் கூட போகணும். நானும் அப்படி வாசிருக்கேன்.
எங்கள் அப்பா நைட்டு போய் சின்ன வயசில் அவர் நானும் தான். நான் வீட்டை பெருக்கணும் வில்லூர் கிராமத்தில். அவர் சமையல் பண்ணுவார். சமையல் பண்ணுறச்சே தலையை பண்ணுறச்சே பாடம் எடுத்துகிட்டே இருப்பார். அவர் கணத்துக்கு போனால் பின்னாடியே போகணும், அவர்கிட்ட தான் வரணும், அப்படி படிக்கணும். அந்த மாதிரி அனுமார் படித்தார். அவரைப்பட்ட ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு ஞானம் இருந்ததுனால தான் சிசுவேனை எதிர்பார்த்து அந்த சீதாதேவியை விடுவிச்சார் ஆபத்தில். அதனால சுந்தரனாகிய அனுமாருடைய விஜயத்தை சொல்றதுனால இதுக்கு சுந்தர காண்டம்னு பேர். இதை பரமேஸ்வரன் சொல்றார் பார்வதிட்ட. இந்த அஞ்சாங்காண்டருக்கே ஆஞ்சநேயனுடைய வைபவம் சொல்ற அஞ்சாங்காண்டம். இதை யார் கேட்கிறாளோ அவா இந்த உலகத்துல நீண்ட நாள் நன்னா வாழ்ந்து பிரம்மலோகத்திலையும் போய் ஆனந்தமா இருப்பா. அடுத்தா சுந்தரகாண்டம் பேருக்கு காரணம் சொல்லி பிடிச்சியா? 5 காரணம் சொல்லியிருக்கு இது வரைக்கும். என்ன சொன்ன நீ? அது பிரிவாற்றாமையில் உள்ள காதல் உணர்ச்சியை சொல்வது, அதனால உயர்ந்த சுவை உள்ள இலக்கியம். இல்லை இல்லை நல்ல அழகான கவனங்கள் இருக்கு, அதனால உயர்ந்த சுந்தரகாண்டம். இல்லை இல்லை இழந்த பொருளை மீட்பது தான் பெரிய சுந்தரவானிச்சு, அதை சொல்றது. இல்லை இல்லை மனித வாழ்க்கையிலேயே தியானம் பண்ண வேண்டிய அழகு எம்பெருமானது, அது விஸ்தரிக்கிறது. இல்லை இல்லை சுந்தர அனுமாருடைய வைபவத்தை சொல்லு அப்படின்னு 5 சொல்லியிருக்கோம். ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீஷ்டவர்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகிஷாம் பிராமணேபிய கோபிராமணேபிய ஸ்வமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களாசாசனபரேர் மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம் பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேதசா தேசஃலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகௌரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத் பித்ரே பிரம்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமः. ஏஷ வை க்ளுப்தோ நாம யஜ்ஞः கல்பதே ஹவை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமः யத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே. ஹரி ஓம்.